ஹாய் ஹலோ சப்போர்ட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல நல்லா போயிருக்க வேண்டிய கேம்ஸ், ஆனா ஏதோ ஒரு ரீசன்னால அந்த கேம்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகல. இப்போவும் அந்த கேம்ஸ்ல அண்டர்ரேட்டடா தான் இருக்கு. அந்த மாதிரி அண்டர்ரேட்டடா இருக்க PS2 கேம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 10 கேம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பக்காவான கேம்ஸ் எல்லாமே. ரொம்ப நாளா நான் ப்ராப்பரா லென்த் வீடியோ போடாம இருக்கேன். ரொம்பவே மிஸ் பண்ணேன் உங்க எல்லாத்தையுமே. இனிமே நான் அது வந்து ப்ராப்பரா வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன் guys. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கம்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த ஹைப் லைக் ஆப்ஷன் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் கேமிங் ஹிஸ்டரியிலேயே மிக கொடூரமான ஒரு ஆன்டி ஹீரோ கேம் தான் த பனிஷர். ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸ்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காமிக்ஸ் யூனிவர்ஸ்ல குடும்பத்தை இழந்த ஹீரோ தான் பிராங்க் கேசில். கிரிமினல்ஸ் வந்து சட்டப்படி தண்டிக்க விடாம அவரே வேட்டையாடுற ஒரு மாஃபியா டான்களுக்குள்ள நடக்கிற ஒரு கதை தான் இந்த கதை. இந்த கதையில கூலி படைகள், ஜிக்ஸா போன்ற வில்லங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி ஒளிச்சு கட்டுறாரு இருந்தா இவரோட மிஷனா இருக்கும். கேம் பிளே காம்பாக்ட் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா இந்த கேமோட தனித்துவமே அதோட ஸ்லாட்டர் மோடும் ஸ்பெஷல் இன்டர்கேஷன் சிஸ்டம் தான். எனிமியோட நெஞ்ச புடிச்சு தூக்கி பேசுறியா இல்ல உன்னை கொன்னுடவா அப்படிங்கிற மிரட்டுற அந்த சிஸ்டம் இந்த கேம்ல இன்னைக்கு வரையுமே ஃபேமஸா இருக்கு. வேற எந்த கேம்லயும் வரல. எனிமியை வந்து 4 வழியில வந்து நம்ம இந்த மாதிரி இன்டர்கேஷன் பண்ணலாம். சாக் பண்ணலாம், பஞ்ச் பண்ணலாம், கன் பாயிண்ட் வச்சுக்கலாம், இல்ல ஃபேஸ் ஸ்மாஷ், அந்த மாதிரி வித்தியாசமான முறையில எனிமியை வந்து நம்ம போட்டு தள்ளுறது சூப்பரா பண்ணிருப்பானுங்க. சிம்பிளா சொன்னா அவனுக்கு மென்டல் பிரஷர் மீட்டர் ஒன்னு இருக்கும். அந்த மீட்டர் கரெக்டா பேலன்ஸ் பண்ணானா அவன் தப்பிச்சிருவான். இல்ல அந்த சீக்கிரட்டை வெளியே சொல்லாம அவன் கொஞ்சம் ஏமாத்திருந்தானா அவன் அங்கேயே காலி. அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல என்வரான்மெண்ட் கில்ஸ் அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சிம்பிளா சொன்னா மிஷின் இருக்கும், மிஷினுக்குள்ள தலையை விடுறது, பிரானா மீன்ஸ் இருக்கிற அந்த அக்வாரியத்துக்குள்ள தலையை முக்கிறது, எரிக்கிறது, அந்த மாதிரி கொடூரமா இந்த கேம்ல கொள்ளலாம். ஒவ்வொரு அந்த விசாரிக்கிற முறையும் பயங்கரமா கொடுத்திருப்பானுங்க. இந்த கேம்ல வந்து M60 ஹெவி மிஷின் கன்னு, ஷார்ட் கன்னு, ஸ்னைப்பர், ரிஃபைல்ஸ் எல்லாமே பயன்படுத்தலாம். கையில கிடைக்கிற கத்தி, கிரனேடு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சூப்பரா விளையாடலாம். ஒரு சூப்பரான ஒரு அண்டர்ரேட்டட் கேம் த பனிஷர். இந்த கேம் ஒன்லைன்ல சொன்னா சட்டம் தன்னோட கடமையை செய்யும். அது கடமையை செய்ய லேட் ஆகும். அதுக்காக நம்மளே அந்த கடமையை கையில் எடுத்துக்க வேண்டியதான். அதுதான் இந்த கேமோட ஒன்லைன். அடுத்ததா நம்ம பார்க்க போற கேம் ஹாரர் கேம்களோட உச்சம். தூங்கும் போது இந்த கேம் விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா கெட்ட கனவு வரும். இந்த கேமோட நேம் த சஃபரிங். ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ஹீரோட பேரு டார்க். தன்னோட மனைவியும் 2 குழந்தைங்களும் இவரே கொடூரமா கொன்னுட்டான்னு ஒரு பொய்ப்புலிய வச்சு இவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்க ஒரு கைதியா கூட்டு போயிடுறாங்க. ஆனா அவனுக்கு அந்த சம்பவம் ஞாபகமே இருக்காது. திடீர்னு ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வருது. அந்த சிறைக்குள்ள இருக்கிற அந்த மரண தண்டனை கைதி, அதுக்கப்புறம் அந்த லேப்ல இருக்கிற ஆளுங்க எல்லாமே ஒரு பேயா கொடூர அசுரங்களா மாறிடுறாங்க. டார்க் அந்த சிறையில இருந்து தப்பிச்சு நிஜமாவே அவன் குடும்பத்தை கொன்னானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா கேமோட கதையா இருக்கும். இந்த கேம் பிளே சிஸ்டம் பாத்தீங்கன்னா டார்க்குக்கு பயங்கரமா கோபம் வரும். கோபம் ஏற ஏற அவன் ராட்சச அசுரனா மாறுவான். பெரிய ஒரு ஏலியனா மாறிடுவான். அவன் கையிலேயே கத்தி இருக்கும். கத்தியை வச்சு ஆப்போசிட்ல வர அந்த பேயில 2ஆ கிழிச்சு எறிவான். சூப்பரா பண்ணிருப்பானுங்க. ரொம்ப ஹாரராவே இருக்கும் இந்த கேம். நம்ம வழியில பாக்குற மத்த கைதிகள், போலீஸ்காரங்களை காப்பாத்துறீங்களா இல்ல கொல்றீங்களான்னு பொறுத்து இந்த கேம் பிளே 3 விதமான எண்டிங்ஸ் கொடுக்கும். குட், நேச்சுரல், ஈவில், அந்த மாதிரி 3 விதமான எண்டிங்ஸ் இந்த கேம் கொடுக்கும். இந்த கேம்ல யூஸ் பண்ற வெப்பன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயில் கத்தி, ரிவால்வர், கன்னு, ஷார்ட் கன்னு, மால்டோவ், TNT, அந்த பாம், அது எல்லாமே இந்த கேம்ல பயங்கரமா யூஸ் பண்ணலாம். சொல்ல போனா வெறித்தனமான ஒரு சைக்காலஜிக்கல் கேம் தான் இந்த கேம். இந்த கேம் நீங்க ஒன்லைன்ல சொன்னா பயமும் ஆக்ஷனும் சரிபாதியா கலந்த ஒரு வெறித்தனமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கேம் தான் இந்த கேம். சூப்பரான கேம். ட்ரை பண்ணி பாருங்க. த சஃபரிங். அடுத்து நம்ம பார்க்க போற கேம் ரெசிடென்ட் ஈவில் 4 கேமுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு பயங்கரமா பண்ண கேம். ஆனா சரியா ரீச் கிடைக்காம போனதுனால இது ஒரு ஹிடன் கேமா மாறிடுச்சு. இந்த கேம் நேம் கோல்ட் ஃபியர். ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா பெருங்கடல்ல கொந்தளிக்கிற பயங்கரமான ஒரு புயல். அந்த இடத்துல ஒரு கைவிடப்பட்ட ஒரு ராட்சசமான திமிங்கல வேட்டை கப்பல்ல நடக்கிற ஒரு அமானுஷியம் தான் இந்த கேமோட மெயின் ஸ்டோரி லைனா இருக்கும். அந்த இடத்துல மனுஷங்களை கட்டுப்படுத்தி மாஸ்டரா மாத்திர எக்ஸோசெல் அப்படிங்கிற ஒரு பாராசைட் வந்து பரவி இருக்கு. புயல் ஒரு பக்கம், கடல் ஒரு பக்கம், ரத்த காட்டேரிகள்னு ஒரு பக்கம். இந்த கேம் பண்றது பக்காவா பண்ணிருப்பானுங்க. இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா இந்த கேம்ல பிசிக்ஸ் பேஸ் சூப்பரா இருக்கும். சொல்ல போனா கப்பல் வந்து கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால அந்த கப்பல் ஆடிட்டே இருக்கிறது, இல்ல நம்ம ஓரமா நின்று இருந்தா அலை அடிச்சு நம்மள வந்து இழுத்துட்டு போயிடால, அந்த மாதிரி விஷயம் சூப்பரா பண்ணிருப்பானுங்க. பிசிக்ஸ் பேஸ்ல பயங்கரமா இருக்கும். எய்ம் பண்றப்ப எய்ம் ஸ்டேபிளா இருக்காது. கப்பல் ஆடிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த கேம்ல பயங்கரமா பண்ணிருப்பானுங்க. அந்த டைம்ல இந்த கேமோட இன்னொரு மெக்கானிசம் பாத்தீங்கன்னா ஓவர் த ஷோல்டர் ஷூட்டிங் பண்ணிருப்பானுங்க. ரெசிடென்ட் ஈவில் 4க்கு போட்டியா கொண்டு வரப்பட்ட கேம்னால அந்த ஓவர் த ஷோல்டர் இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. ரெசிடென்ட் ஈவில் 4 ஹிட் ஆனதுக்கு பெரிய காரணமே அந்த ஓவர் த ஷோல்டர் ஷூட்டிங் தான். அதை இங்க கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனா பெரிய அளவுக்கு இந்த கேம் ரீச் ஆகல. செம்ம ஹாரரான கேம். சூப்பரா விளையாடலாம். இந்த கேம்ல AK-47, ஷார்ட் கன்னு, கிரனேட் லான்ச்சர், ஃபிளேம் த்ரோவர், ரெசிடென்ட் ஈவில் 4ல என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த கேம்ல பக்காவான கேம். சிம்பிளா ஒரு லைன்ல இந்த கேம் பத்தி நான் சொல்லணும்னா ஹாரர், சர்வைவல், வாட்டர் ஃபியர் எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையான அண்டர்ரேட்டட் கேம் தான் இந்த கேம்.
நம்ம அடுத்து என்ன வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற கேம் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் வரதுக்கு முன்னாடியே வைல்டு வெஸ்ட் உலகத்தை ஆட்சி பண்ண ஒரு கல்ட் கேம் தான் தி கன். ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா 1980களில் அமெரிக்கால வைல்டு வெஸ்ட் அந்த நகரத்தை நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கோல்டன் ஹண்டரான நெட் ஒயிட் அவரோட பையன் தான் நம்ம ஹீரோ. கோல்டன் ஒயிட் அவர் தான் நம்ம ஹீரோ. ஒரு கேங் வந்து அந்த நெட் குடும்பத்தையே வந்து போர்த்தல் ஆரம்பிக்குது. நெட் சாவறதுக்கு முன்னாடி ஹீரோட்ட நீ வந்து என்னோட உண்மையான மகன் இல்ல அப்படின்னு ஒரு உண்மையை சொல்றாரு. தன்னோட குடும்பத்தோட ரகசியத்தையும் அந்த நெட்டை கோட்டு தள்ளாங்களா ஒரு கேங், அந்த கேங்கோட ரகசியத்தையும் கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ கோல்டன் வந்து கிளம்புறாரு. ஒரு பழிவாங்கிற ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இந்த கேம். கேம் பிளே மெக்கானிசம் பாத்தீங்கன்னா டெட் ஐ மெக்கானிசம் மாதிரி இந்த கேம்ல குயிக் டிரா மெக்கானிசம் இருக்கும். அதான் குயிக் டிரா மோடு. குயிக் டிரா மோட ஆன் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் வந்து ஸ்லோ மோஷனா மாறும். ஃபர்ஸ்ட் பர்சன்ல எனிமியோட தலையை குறி வச்சு ஒரு செகண்ட்ல சுட்டு தரலாம். சூப்பரா பண்ணிருப்பானுங்க. டெட் ஐக்கு முன்னோடியே இந்த குயிக் டிரா மோடு தான். இந்த வேர்ல்டுல ஓபன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கும். குதிரை சவாரி, போக்கர் மேக்ஸ், பவுண்டி ஹண்டர், ரயில்களை துரத்துற மிஷன் வெரைட்டி இந்த கேம்ல கொடுத்திருப்பானுங்க. வெப்பன்ஸ் பாத்தீங்கன்னா வின்செஸ்டர் ரிஃபைல் ஆர்டிஆர் 1ல பாத்திருப்பீங்க. ஆர்டிஆர் 2ல இருக்கும். டுயல் வால்கனிக் பிஸ்டல்ஸ், டைனமிட் பவ், கெய்டிங் கன் அந்த மாதிரி வித்தியாசமா கொடுத்திருப்பானுங்க. இந்த கேம்ல ஒரு சிம்பிள் லைன்ல நம்ம சொன்னோம்னா செம்மையா ஒரு ஹாலிவுட் வெஸ்டர்ன் படம் பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபீல் வேணும்னா இந்த கேம் தான் பெஸ்ட் சாய்ஸ். தி கன். அஞ்சாவதா நம்ம பார்க்க போற கேம் GTA மாதிரி ஒரு கேங்ஸ்டர் கேம். ஆனா அதோட 10 மடங்கு எமோஷனலா சினிமேட்டிக் கதையே இந்த கேம்ல இருக்கும். இந்த கேமோட நேம் மாஃபியா தி சிட்டி ஆஃப் லாஸ்ட் ஹெவன். ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா டாமி ஏஞ்சலோ அப்படிங்கிற சாதாரண டாக்ஸி டிரைவர் தற்செயலா சலியோரி மாஃபியா குடும்பத்துக்கு உதவி செய்ய போய் பின்னாடி அந்த குடும்பத்துல பெரிய கேங்ஸ்டரா மாறுறாரு. துரோகம், பணம், அதிகாரம், மரணம் இது எல்லாமே அப்படியே ரொட்டேஷன் நடக்குதா இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த கேம் விளையாடாதவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு அண்டர்ரேட்டடான கேம் தான். கேம் பிளே ரியலிசம் பாத்தீங்கன்னா சிக்னல்ல மதிக்கலனா வேகமா போனா போலீஸ் ஃபைன் போடுவாங்க. காரோட பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா நின்னு போயிடும். அந்த மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கா அப்பவே பண்ணிருப்பானுங்க இந்த கேம்ல. ஓபன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் சூப்பரா இருக்கும். அதுல வர மிஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா கொடுத்திருப்பாங்க. ஒரு புல்லட் பட்டா கூட அதுல அதிக டேமேஜா நமக்கு ஆகும். கவர் எடுத்து நிதானமா சொல்ற மாதிரி இருக்கு இந்த கேம்ல. இந்த கேம்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு ரேஸ் கார் மிஷன் இருக்கு. அது PS2 பிளேயர்களே கதற விட்ட ஒரு மிஷன். அந்த GTAல ஹெலிகாப்டர் மிஷன் மாதிரி இந்த இடத்துல இந்த கார் மிஷன். வெப்பன்ஸ் பாத்தீங்கன்னா கிளாசிக் தாம்சன் இருக்கும். நம்ம PUBG எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த தாம்சன் கன் இங்க இருக்கும். ஷார்ட் கன் டிஃபால்ட். கால்ட் 1911 அது அந்த புரோக்கன் பட்டர்ஃப்ளை ரெசிடென்ட் ஈவில் 4ல வரல அந்த மாதிரி ஒரு கன். ஸ்மித் அண்ட் வெஸ்டன் மேக்னம் அதுவும் அந்த அதே சிமிலர் கன் தான். பாம், மால்டோவு எல்லாமே இந்த கேம்ல கொடுத்திருப்பானுங்க. ஒரு சூப்பரான ஒரு ஓபன் வேர்ல்ட் கேம். GTAக்கு டஃப் கொடுத்த ஒரு கேம் இந்த கேம். ஆனா ஒரு அண்டர்ரேட்டடான கேம். இந்த கேம் நீங்க வந்து ரீமாஸ்டர் விளையாடணும்னா PCல அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ரீமாஸ்டர்ல சூப்பரா பண்ணிருக்கானுங்க. அதான் இப்ப நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேமோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா காட்ஃபாதர் படத்தை ஒரு கேமா விளையாண்ட ஒரு ஃபீல் கொடுக்கிற ஒரு மாஃபியா கதை தி மாஃபியா. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஒரு கேம் ஜான் கார்பெண்டர் புகழ்பெற்ற தி திங் படத்தோட நேரடி தொடர்ச்சியா வந்த ஒரு புதுசான கேம் தி திங். ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்கிற US ரிசர்ச் பேஸ்ல ஏலியன் அட்டாக்கால எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. கேப்டன் பிளாக் தலைமையில மிலிட்டரி டீம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க அங்க போகுது. அந்த ஏலியன் யாரோட உடம்புக்குள்ள போனாலும் ஊடுருவி அவங்கள மாதிரியே மாறிடும். சோ அந்த இடத்துல அந்த பேஸ்மெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்களா அங்க இருக்கிற பாலிடிக்ஸ் தான் இந்த கேமோட கதையா இருக்கும். இந்த கேம்ல ஒரு யூனிக்கான மெக்கானிசம் பண்ணிருப்பாங்க. கேம் பிளேல வந்துரும். உங்க கூட வர சோல்ஜர்ஸா உங்களை சந்தேகப்படுவாங்க. அவங்களுக்கு கன் கொடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து காட்டி நீங்க மனுஷன்னு நிரூபிக்கணும். ஒரு வித்தியாசமான ஒரு கேம் பிளேல பண்ணிருப்பானுங்க. அந்த இடத்துல அட்மாஸ்பியரே வித்தியாசமா இருக்கும். பயத்துல அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்களே தற்கொலை பண்ணிப்பாங்க. இல்ல நம்ம மேலே சுடுவாங்க. சோ கூட இருக்கிறவன் நண்பனா எதிரியானே தெரியாம ஒரு சூப்பரா சஸ்பென்ஸ்ல இந்த கேம் விளையாண்டுட்டு இருப்பீங்க. இந்த கேம்ல ஏலியன்ஸ சாதாரணமா துப்பாக்கியால சுட்டு சாகடிக்க முடியாது. அதை சுட்டு அதுக்கப்புறம் ஃபிளேம் த்ரோவர் வச்சு எரிக்கணும். அந்த மாதிரி வித்தியாசமா பண்ணிருப்பானுங்க. வெப்பன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிளேம் த்ரோவர், MP5 சப்மிஷன் கன்னு, ஃபயர் எக்ஸ்டிங்ஷர், கிரனேடு, ஃபிளேர் கன்னு அது எல்லாமே கொடுத்திருப்பானுங்க. சிம்பிளா இந்த கேம்ல ஒன்லைன் சொல்லணும்னா யாரை நம்புறது யாரை சுடுறதுனே தெரியாம பதப்பதவி வைக்கிற ஒரு கேம். நம்ம ஏழாவதா நம்ம பார்க்க போற கேமுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏழாவதா நம்ம பார்க்க போற கேம் மார்வலோட பெஸ்ட் வேம்பயர் ஹண்டர் தி பிளேட் 2. ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா மனுஷனுக்கும் வேம்பயருக்கும் பிறந்த ஒரு புள்ளதான் ஹீரோ டேவாக்கர் பிளேடு. வாம்பயர்களை வேட்டையாடி ரத்தத்தை உறிஞ்சிட புதுவகை ரீப்பர் வைரஸ் பரவுது. தன்னோட வழிகாட்டி வில்சரோட சேர்ந்து பிளேட் நடத்துற ஒரு ஆக்ஷன் வேட்டை தான் இந்த கேமோட கதையா இருக்கும். கேம் பிளே மெக்கானிசம் பாத்தீங்கன்னா 360 டிகிரி காம்பாக்ட் மெக்கானிசம் இந்த கேம்ல கொடுத்திருப்பானுங்க. கேம்ல அடிக்கிறதுக்கு பட்டன்ஸ்லாம் கிடையாது. ரைட் அனலாக் ஸ்டிக்
எந்த பக்கம் திருப்புறமோ அந்த திசையில பிளேடு வந்து வால் வீசுவோம், உதைப்பான். அந்த மாதிரி ஒரு காம்பாக்ட் சிஸ்டம் ஒரு வித்தியாசமா கொடுத்திருப்பானுங்க. வேம்பயர் எக்ஸ்டியூஷன், சில்வர் வால், யூவி அந்த குண்டுகளை வச்சு வேம்பயர்களை அப்படியே பொசுக்கலாம். அது இந்த கேம்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க அவனை அடிச்சு முடிச்சீங்கன்னா அவன் அப்படியே காத்தோட காத்தா பறந்துருவான். வெப்பன்ஸ் பாத்தீங்கன்னா சில்வர் ஸ்வார்டு, பிஸ்டல்ஸ், ஷார்ட் கன்னு, யுவி கிரானைட்ஸ் அது எல்லாமே கொடுத்திருப்பானுங்க. ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் கேம். சிம்பிளா இந்த கேம் பத்தி சொன்னா, ஸ்டைலிஷா நீங்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்வார்ட் ஃபைட்டிங்க்கு இது ஒரு கிளாசிக்கான கேம். எட்டாவதா நம்ம பார்க்க போற கேம் டெத் ரேஸ் மூவியோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவியோ ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த கலவை தான் 187 ரைட் ஆர் டை. ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ் தெருக்கள் நடக்கிற ஒரு கேங் வார் தான். பக் அவர் தான் ஹீரோ. அவர் வந்து ஸ்ட்ரிக்டான டிரைவர். அவரு தன்னோட பாஸ் கேங் லீடருக்காக எதிரி கேங் லீடரை வந்து போட்டு தள்ளுறதா அந்த கேமோட கதையா இருக்கும். அதுக்காக ஹீரோ என்ன பண்றதா கேமோட ஸ்டோரி. ஒன்லைன்ல கேம் பிளே மெக்கானிசம் பாத்தீங்கன்னா வெஹிகுலர் காம்பேக்ட் ரேசிங். இது வெறும் ரேசிங் கேம் மட்டும் இல்ல, இதுல சண்டையும் இருக்கு. காரை 200 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டிக்கிட்டே பின்னாடி பக்கவாட்டுல வர கார்களை சுட்டு நொறுக்கணும். டவுன்ஹில் டாமினேஷன் கேம்ல நம்ம பக்கத்துல வந்தா எப்படி எட்டி வச்சு அவன் மேல வந்து அந்த குண்டுலா போட்டு இருப்போம், அந்த மாதிரி இந்த கேம்ல எல்லா கன்ஸும் கொடுத்திருப்பானுங்க. சூப்பரா இருக்கும். எதிரிகளை க்ளோஸ் ரேஞ்சுக்கு சுட்டு அந்த பூஸ்ட் வச்சு ஏத்தி அவனை அடிச்சு பறக்கொண்டு போடலாம். சொல்ல போனா மோஸ்ட் வாண்டட், பர்ன் அவுட் அந்த கேம்லாம் ஒன்னு சேர்த்து கொடுத்த மாதிரி ஒரு கேம். சூப்பரான கேம். இந்த கேம்ல ஏகப்பட்ட கன்ஸ் இருக்கும். டியூல் யூசி இருக்கும், ஷார்ட் கன்னு, ஆர்பிஜிஸ், இந்த கார்ல ஓட்டுற அந்த ஸ்டிக்கி பாம் எல்லாமே கொடுத்திருப்பானுங்க. ஒன்லைன் சொன்னா பர்ன் அவுட், நீட் ஃபார் ஸ்பீட், மோஸ்ட் வாண்டட் ரெண்டுமே கலந்த ஒரு ஆக்ஷன் கேம் தான் இந்த 187 ரைட் ஆர் டை. 9வதா நம்ம பார்க்க போற கேம் சர்வைவர் ஹாரர் ஜானரோட ஜனநாயகன். இந்த கேம் அலோன் இன் தி டார்க் தி நியூ நைட்மேர். ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா மர்மங்கள் நிறைந்த ஒரு ஷேடோ ஐலாண்ட்ல தான் இந்த கேம் நடக்குது. தன்னோட நண்பரோட மரணத்து காரணமான பூர்வக்குடி பழங்குடியினர் அங்க இருக்கிற சிலையை தேடி போற எட்வர்டு காரன்பியூ, அலைன் செட்ராக்கு 2 பேரும் போறாங்க. அந்த நில உலகத்துல எப்படி தப்பிச்சு நீங்க வெளில வராங்க, அங்கெல்லாம் மாட்டி எப்படி சின்னாப்பின்ன மாறாங்க தான் இந்த கேமோட ஸ்டோரியா இருக்கும். சொல்ல போனா தன்னோட ஃப்ரெண்டோட மரணத்துக்கு காரணம் சொல்லி போறாங்க, அங்க ஒரு விஷயம் மாட்டிக்கிறாங்க, அங்க இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க தான் இந்த கேமோட ஆன்லைன் ஸ்டோரி. டுயல் ஸ்டோரி, டுயல் மெக்கானிசம். 2 ப்ரோட்டகனிஸ்ட் இருக்கறனால இந்த கேம்ல எட்வர்ட் வந்து ஆக்ஷன் கன் ஃபைட் பண்ணுவாரு. ஆலைன் வந்து என்ன பண்ணுவாருன்னா பசில்ஸ் எஸ்கேப் போறதுக்கான வழி கண்டுபிடிப்பாங்க. 2 கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனி கதையா இருக்கும். நீங்க சூஸ் பண்றதை பொறுத்து இந்த கேம் விளையாண்டுக்கலாம். ஃபிளாஷ் லைட் மெக்கானிசம். இந்த கேம்ல டார்ச் லைட்டை வெறும் வெளிச்சத்துக்கு மட்டும் இல்லாம அந்த வெளிச்சத்தை அடிச்சாதான் இருட்டுல இருக்கிற அரக்கர்களை பலவீனப்படுத்த முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருப்பானுங்க. ஹாரர் வைபு ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த கேம். அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஓ அப்படின்னு ஒரு சவுண்ட் உங்க காதுல ஒழிச்சிட்டே இருக்கும். பயங்கரமா பண்ணிருப்பாங்க. சூப்பரான கேம். இந்த கேம் பத்தி சிம்பிளா சொன்னா ரெசிடென்ட் ஈவில் சைலண்ட் ஹில்லுக்கு இணையான ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் அனுபவம் கொடுத்த கேம். கடைசி கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியா நம்ம பார்க்க போற ஒரு தரமான அண்டர்ரேட்டட் கேம். வழக்கமா 1v1 ஃபைட்டிங் கேம் இல்லாம ஒரு முழு அட்வென்ச்சர் கேமா வந்த ஒரு டிராகன் பால் கேம் தான் இந்த டிராகன் பால் ஜி சாகாஸ். ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா டிராகன் பால் ஜி அனிமியோட ஆரம்பமான சேன் சாகால இருந்து வெஜிடா, ஃப்ரீசா அவங்களாம் கடந்து செல் சாகா வரை இந்த கேம் நடக்கிற முழு கதையும் ஒரு 3D உலகத்துல நம்ம விளையாடலாம். கேம் பிளே மெக்கானிசம் பாத்தீங்கன்னா கோகு, கோகானு, பிக்கலோ, ட்ரங்க்ஸ், வெஜிடான்னு பல கேரக்டர்களை யூஸ் பண்ணி ஊர் ஃபுல்லா சுத்தி பறந்து அடிக்கலாம். ஓபன் வேல்ல இந்த கேம் கொடுத்திருப்பானுங்க. சேம் காமேஹாமா, ஸ்பிரிட் பாம், பிக் பேங் அட்டாக் அந்த மாதிரி முக்கியமான பவர்ஸ் இந்த கேம்ல யூஸ் பண்ணி தெரிக்க விடலாம். சூப்பரான கேம். நம்ம மல்டி பிளேயரா இந்த கேம் விளையாண்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். இந்த கேமுக்கு எனக்கு ஒரு பெரிய மெமரிஸே இருக்கு. கேம் சென்டர்ல போய் என்ன டிராகன் பால் சி கேம் போடுங்கன்னா அவர் வந்து வழக்கமா போற அந்த புடுகாய் டென்காட்சி அதை போடாம இந்த கேம் போட்டாரு. என்னதான் புதுசா இருக்கு, என்ன தம்பி விளையாடுவா அப்படின்ட்டாரு. நானும் விளையாண்டு அப்பதான் இந்த கேம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சூப்பரான வித்தியாசமா இருந்துச்சு இந்த கேம். ஒரு நல்ல ஒரு நாஸ்டாலஜி கேம்னா இந்த கேம். சிம்பிளா ஒன்லைன்ல இந்த கேம் பத்தி சொன்னா டிராகன் பால் ஜிக்கு ஓபன் வேர்ல்ட் இல்லையே அப்படி சொல்லி ஒரு ஏங்க வச்சு அதுக்கு பூர்த்தி பண்ண ஒரு நாஸ்டாலஜி கேம் தான் இந்த கேம். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பனிசர்ல ஆரம்பிச்சு டிராகன் பால் சாகா வரையும் ஒரு 10 கேம் சொல்லியிருக்கேன். இந்த கேம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரையும் பாய் பாய் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ்.